சமீர் பட்டன் நமக்கு ஆல் ஓகே. லைட்ஸ் ஆஃப் பண்ணிடு. ஹே சமீர், இன்னைக்கு நம்மளால சிறுத்தையை பார்க்க முடியும் கண்டிப்பா. என்ன சொல்ற? ஆமாண்டா, இல்லைன்னா பர்மிஷன் வாங்கி இங்கே ஃபுல் நைட் உட்கார்றது வேஸ்ட் ஆகிடும். சிறுத்தையை பார்க்க வந்திருக்கோன்னா பார்த்தே தீருவோம். கைஸ், அது எப்போ வருமோ அப்போ என்னை எழுப்பிடுங்க. I'm feeling very sleepy. Good night. அது இங்கே எங்கேயோ தான் இருக்கு. சமீர், லைட்ஸ். ஏதாவது தெரியுதா? இங்க எங்கேயோ தான் இருக்கு. அது இங்கே தான் இருக்குன்னா ஏன் கண்ணுக்கு தெரியல? கைஸ், இது என்ன சத்தம்? ஓ காட், சமீர் வன்ஷிகா வண்டியில ஏறலையே. ஓ காட், இப்போ என்ன பண்றது? என்ன செய்யலாம்? திரும்ப போயிடலாமா? இல்ல 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 இல்ல, எனக்கு அங்க போக வேணாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலையில போலாம். அது எப்படி அவங்கள விட்டுட்டு நம்ம வர முடியும்? அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவங்கள விட்டுட்டு நம்ம எப்படி வர முடியும்? லூஸ் மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காத. நேனா கரெக்டா தான் சொல்றான். இங்க பாரு, அங்க சிறுத்தை வேற இருந்துச்சு, அங்க கன் ஷாட்டும் கேட்டுச்சு. இப்போதைக்கு நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம். இங்க இருந்து போயிடலாம். அவங்க நல்லா தான் இருப்பாங்க, போயிடலாம். அட, இந்த நேரத்துல இந்த பொண்ணு இங்க என்ன பண்றா? நிறுத்துங்க, நிறுத்துங்க. ராகுல் சார், ராகுல் சார். ஷீனா, நீ ஷீனா தானே? நீ ஆபீஸ்ல தானே வேலை பாக்குற? நீ இங்க என்ன பண்ற? ராகுல் சார், நான் சொல்றது கவனமா கேளுங்க சார். இங்க இருந்து முன்னாடி போனா உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் கார் தெரியும்.
அந்த வண்டிக்கு அப்புறம் ரத்த வெள்ளத்துல ஒரு லேடி இருப்பா. அவங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வருவாரு. என்ன ஆனாலும் சரி, நீங்க வண்டியை நிப்பாட்டாதீங்க. கவனமா கேளுங்க ப்ளீஸ். வண்டியை நிப்பாட்டாதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏய் ஷீனா, ஷீனா, இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஏய் என்னடா இது? இங்க என்னதான் நடக்குது? நடக்க போற விஷயங்கள் இவளுக்கு எப்படி தெரியும்? எது எப்படியோ நாம இங்கிருந்து போய் ஆகணும். இந்த காட்டுல நம்மளால இருக்க முடியாது. டேய் ராகுல், இது அதே கார் தான்டா. இவன் நம்மள நிக்க சொல்றான். ஆனா ஷீனாவுக்கு எப்படி தெரியும்? அவ சொன்ன மாதிரியே இங்க நடக்குதே. ராகுல் வண்டியை நிறுத்தாத. நிறுத்துங்க ப்ளீஸ், நிறுத்துங்க. இல்லடா, இதுக்கு மேல முடியாது. ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கோம். இவங்களை இப்படியே விட முடியாது. ராகுல் நீ என்ன செய்யற? உனக்கு என்ன பைத்தியமா? ராகுல் ப்ளீஸ் போக வேணாம். நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்ன செய்யற ராகுல்? ஓ காட், எவ்வளவு கொசு இங்க இருக்கு. நான் நைட்டு முழுக்க மரத்துல இருந்தேனா? சரி, நான் எப்படி இங்க வந்தேன்? நான் சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிச்சுக்க மரத்துல ஏறிட்டேனா? ஓ காட், ஷமீர். ஷமீரும் என் கூட தானே இருந்தா. ஓ ஷமீர், 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 ஷமீர். ஓ காட், ஷமீர், ஷமீர், ஷமீர். ஷமீர், ஷமீர், get up. நீ நல்லா இருக்கியா? ஷமீர், இதெல்லாம் என்னது? ஓ நோ, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? நான் கேக்குறேன். இதை எடு. ஒரு நிமிஷம். Are you okay? என்ன அநியாயம் பாரு. அந்த 3 பேரும் நம்மளை காட்டுல விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்களோ தெரியல. நம்ம கிட்ட மொபைல் போன்ஸ் கூட இல்ல. இப்போ என்ன பண்றது? முதல்ல இங்க இருந்து போகலாம். ஓகே, வா. அட, இங்க யாருமே இல்ல. யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறது? ஓ காட், இப்போ என்ன செய்யறது? அட, அங்க பாரு, புகை வருது. ஐ திங்க் ஊர்க்காரங்க பத்த வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். லெட்ஸ் கோ.
இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் எதுக்கு வந்தீங்க? இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், உங்களுக்கு தெரியாதா? சார் அது நாங்கள் பர்மிஷனோட தான் உள்ளே வந்தோம் சிறுத்தையை பார்க்குறதுக்கு. நைட்டு திடீர்னு பின்னாலேருந்து சிறுத்தையோட சத்தம் கேட்டுது, அப்புறம் துப்பாக்கி சத்தமும் கேட்டுது. சார் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இங்கங்கே ஓட ஆரம்பித்தோம். காலையில் எழுந்து பார்க்கும்போது இதை பார்த்தோம் சார். சார் எனக்கு வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா? நாங்கள் உங்களை வீட்டில் விட்டுடுறோம். ம், ஜஸ்ட் இதுதான் நடந்ததா இல்ல வேற ஏதாச்சும்? சார் எனக்கு என்ன தெரிஞ்சதோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சார் எந்த ஆள் துப்பாக்கியால் சுட்டானோ அவனை பற்றி எதுவும் தெரியாது. காலையில் பார்க்கும்போது இது தெரிஞ்சுது சார். நாங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஃபுல் பாடியை எரிக்கிறதுக்கான பிளான் இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு கை மட்டும் எரியல. மழை மட்டும் பெய்யலன்னா இது கூட கிடச்சிருக்காது. மொத்த உடம்பு எரிஞ்சிருக்கு. அதனால ஆம்பளையா பொம்பளையான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. சார் முக்கியமான விஷயம், இந்த டெட் பாடிக்கு உடம்பே இல்லை, மண்டவோடு கிடைக்கவே இல்லையே. பங்கஜ் பக்கத்துல தேடிப்பாரு, நல்லா தேடிப்பாரு. சார் பள்ளமா காலால பிரஸ் பண்ணிருக்கிறது தெரியுது. 6 அடையாளம் இருக்கு. அப்படின்னா 3 பேர் இங்க நின்று இருக்காங்க. நின்று பாடி எரியறத பார்த்துருக்காங்க. இது கொலையா தான் இருக்கணும். சிட்டிலேருந்து இங்கே கூட்டிட்டு வந்த கொன்று போட்டு எரிச்சிருக்கானுங்க. என்ன இது? இதில் தண்ணி ரொம்ப இருக்கே ஃபுல்லா. ஆனால் வேற ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. ஆயில் சப்ஸ்டன்ஸோ? சார் $600. ஆரா ராகுல், இது வந்து ராகுலோட செயின். ராகுலா? இவன் தான் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வேற எங்கேயோ போனதா? ஆமாம் சார், இது வந்து ராகுலோட செயின் தான். அப்படின்னா இந்த பாடி ராகுலோடதா? இல்ல இல்ல, இது ராகுலா இருக்க வாய்ப்பு இல்ல. சார் சார் ராகுல் எதுக்காக கொல்லணும்? அவன் கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க, நயனாவும் அபயம். 2 பேரும் எங்க? பங்கஜ் போனை கொடு. இந்தா, அவங்க வீட்டுக்கு போன் அடிச்சு அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு கேளு. ஹலோ ஆண்டி, நான் சமீர். அபய் வீட்டில் இருக்கானா? இல்லப்பா, அவன் உங்க கூட தானப்பா வந்தான். ஆமாம் ஆண்டி, அவன் எங்கள் கூட தான் இருந்தான். அவன் ஏதோ பொருள் வாங்குறதுக்காக போனான். வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினச்சேன். சமீர் கண்ணா, அங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆண்டி இங்கே பிரச்சனை இல்லை. வி ஆர் ஹேவிங் ஃபன். நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ சமீர். சரி, ஒன்று பண்ணுவோம். முதல்ல இதை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புவோம். பாடி பார்ட்ஸ், கோல்டன் செயின், அப்புறம் இந்த கால் அடையாளம்லாம் கிடச்சிருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற ஆயில் சப்ஸ்டன்ஸ், இதையும் அனுப்பி வைப்போம். சலோங்கி சார் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சலோங்கி சீக்கிரம் சொல்லு, எங்ககிட்ட நேரம் கம்மியா இருக்கு. காலைல சுடு தண்ணி ஊத்திட்டு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார் சார், எரிஞ்சு போன பாடியில இருந்து இப்போதைக்கு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு. என்ன? அதேதான், பாடி பெட்ரோலால கொளுத்தப்பட்டிருக்கு. மற்ற விஷயம்லாம் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பாஸ், காட்டுல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த மழை பண்ண காரியம் என்ன தெரியுமா? சில ஆதாரத்தை இந்த மழை அழிச்சிருச்சு. இதை பாருங்க பாஸ், இங்க சின்ன சின்ன துண்டுகள் தெரியுது இல்லையா? இது எல்லாமே மரத்துண்டுகள். இந்த மாதிரி மரத்துண்டுகள் காட்டுல எப்பொழுதுமே கிடைக்காது. இது வந்து நம்ம பாடி கிடைச்சதுல அதுக்கு பக்கத்திலே இருந்தது. சார், அப்படின்னா ஒருவேளை இது கொலைகாரனோட ஷூ கூடவே வந்திருக்கலாமே. கொலைகாரன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு தான் போவான். தண்ணியில ஆயில் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? அது வேற ஒன்றும் இல்லை, அது டர்பன்டைன் ஆயில். மழை டர்பன்டைன் ஆயில் அதை ஃபுட்டுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. அப்படி பார்த்தா இந்த கொலைகாரன் ஃபுட் ஃபேக்டரியில் வேலை பார்க்கணும். பாஸ், இந்த கொலைகாரன் இன்னும் ஏகப்பட்ட ஆதாரங்களை விட்டுட்டு போயிருப்பான். காடு பேசுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாதுல்ல?
அந்த காட்டுக்குள்ள மறுபடியும் போய் ஆகணும். கண்டிப்பா நம்ம கைக்கு ஆதாரங்கள் கிடைக்கும். அபிஜித், தயா, டிரைவரை கூப்பிடு. அவனை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போயிடுங்க. நீங்க இங்க வந்திருக்க கூடாது. இன்னும் அந்த ஆபத்து கூட நீங்கள். சார், இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிடைக்காத வரைக்கும் எங்களால் வீட்டில் நிம்மதியாக உட்கார முடியாது. இதோ இந்த இடத்துல தான் ராகுலை எரிச்சிருக்காங்க. இந்த அடையாளம் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகுலை இவங்க தான் கொன்று இருக்கணும். நாங்க என்ன கேட்குறோன்னா, நீங்க நின்னவங்க எங்கிருந்து வந்திருப்பாங்கன்னு தான் கேட்குறோம். அப்புறம் இங்கிருந்து எங்க போயிருப்பாங்க? அப்புறம் இதுல முக்கியமான விஷயம்னா அந்த நயனா அப்புறம் அபய், இப்போ அவங்க எங்க இருப்பாங்க? கொலைகாரங்க காட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க, எங்க இருப்பாங்க, இதை என்னால சொல்ல முடியும். மத்தவங்களும் இந்த காட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அவங்க மூமெண்ட்டையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அது எப்படி? எங்களுக்கு இந்த காடு மொத்தமா அத்துப்பிடி. விசேஷமான முறையில நாங்க இதை கண்டுபிடிச்சிடுவோம். மனிதர்களோட நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவோம். ஒரு வழியா மனிதர்களா இல்ல மிருகங்கள் போச்சான்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் எங்களால முடியும். வாங்க பார்க்கலாம். சரிங்க, பாருங்க, ஒரு கால் தடம் தெரியுது. இதோ இந்த பக்கம் போகுது. அப்படின்னா காட்டுக்குள்ள போயிருக்காங்க. எந்த இடத்துல ராகுல் எரிக்கப்பட்டானோ அவனை அடிச்சாங்களா இல்ல வெட்டினதுக்கு அப்புறம் கொளுத்துனாங்களான்னு தான் எங்களுக்கு ஒன்றும் சரியா புரியல. ஒருவேளை அவனை காட்டு பகுதியில் எங்கேயாவது கொண்டுட்டு இங்க வந்து எரிச்சிருக்கலாம். காட்டில் இந்த தேஞ்சு போன வழிகள் தெரியுது இல்லையா? அது மேலதான் நம்ம நடக்கணும். ஆனா இந்த கொலைகாரங்க இது மேல நடக்காம சைட்ல நடந்து போயிருக்காங்க. அதனாலதான் இங்க பாருங்க, அவங்களோட கால் பட்டதுனால புல்லெல்லாம் அமுங்கி போயிருக்கு. ராத்திரி எல்லாம் காடு இருட்டா இருக்கும். அதனால இது நடந்திருக்கலாம். தோ இது பாருங்க, இது சிறுத்தையோட கால் தடம். அப்படின்னா சிறுத்தை இந்த வழியா தான் போயிருக்கு. தோ இது பாருங்க, இது சிறுத்தையோட கால் தடம். அப்படின்னா சிறுத்தை இந்த வழியா தான் போயிருக்கு. அப்படின்னா இது மறுபடியும் திரும்ப இந்த வழியே வருமா? இது அதோட வீடுப்பா. அது எப்ப வேணா வரும். இது ஒரு பெட்ரோல் கேன், காலியா இருக்கு. ஒருவேளை அவங்க எரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ராகுலோட கார் சார், இது ராகுலோட கார். இதுல தான் நாங்க வந்தோம். கதவு திறந்திருக்கு. ஓ நோ, காருக்குள்ள ரத்தக்கரை. ராகுல், அபய், நயனாக்குள்ள என்னவோ நடந்திருக்கு. இங்கதான் நடந்திருக்கு. அப்படின்னா என்ன சார்? அபய், நைனா அவங்களையும் சார், அவங்க யாருக்கும் என்ன கெடுதலும் பண்ணல. அவங்கள எதுக்காக கொலை பண்ணாங்க? ஏன்? இதோ பாருங்க, எங்களால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் சமாளி. ஓ காட். வெட்டப்பட்ட விரல். இது ஒரு பொண்ணோட விரல். ராகுலோட தலையை வெட்டி சாகடிச்சாங்க. இப்போ ஒரு பொண்ணோட வெட்டப்பட்ட விரல். இந்த கொலைகாரன் சரியான பைத்தியம், சைக்கோ. ஸ்ரேயா, இந்த விரலை போய் காட்ட உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். இந்த விரல் உனக்கு தெரியுதா? இது யாரோட விரல்? நயனாவோடதா கூட இருக்கலாம். நோ, இது நயனாவோட விரல் இல்ல. நீங்க உறுதியா சொல்றீங்களா? ஆமா, நான் உறுதியா தான் சொல்றேன். அது நயனாவோட விரல் இல்லைன்னா வேற யாரோடது?
அப்படின்னா அபயன் நயனாவை தாண்டி வேற யாரோ காட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. ராகுல் கார் இங்கே நிற்குதுன்னா நயனாவும் அபையும் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கணும். நம்ம போய் தேடி பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போகலாம். ஒரு சிறுத்தை வேட்டைக்கு கிளம்பிட்டா காட்டுல இருக்க பறவைகளும் மற்ற விலங்குகளும் வித்தியாசமான குரல்ல கத்த ஆரம்பிக்கும். அதுல இருந்து சிறுத்தை வேட்டைக்கு கிளம்பியாச்சுன்னு மற்ற விலங்குகளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் இந்த பறவைகள் மனிதர்களை பார்த்தா ஒரு வித்தியாசமான குரல்ல கத்த ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை நம்ம உன்னிப்பா கேட்கணும். ஒரு நிமிஷம். பறவைகளோட சத்தம் கேக்குதில்ல? அப்படின்னா கண்டிப்பா யாராவது மனிதர்களை பார்த்துருக்கோம். அட நாமளும் மனுஷங்க தானே, நம்மளை பார்த்து கூட கத்தலாம். ஆனா எங்க இருந்து சத்தம் வருதோ அங்க வேற யாரும் இருக்காங்க. அந்த திசையை நோக்கி போயாகணும். போலாம். இது என்னது? சறுக்கிட்டு போயிருக்காங்க. அதுவும் எவ்வளவு பெருசு! இங்க அவ்வளவு பெரிய மிருகம் இருக்கா? இவ்வளவு பெரிய மிருகத்தை எந்த மிருகம் இழுத்துட்டு போயிருக்கோம்? எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டில் அவ்வளோ பெரிய மிருகங்கள் எதுவும் கிடையாது. யாரோ மனிதர்களை தான் இங்க இருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அபய் நயனாவா இருக்குமோ? இது யாரு? சார், நீங்க என்ன சொல்றீங்க? ராகுல யாரோ கொன்னுட்டாங்களா? யாரோ அவனை எரிச்சிட்டாங்களா? சார், இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? வண்டியை நிப்பாட்டாதானே நான் ராகுல் கிட்ட சொன்னேன் சார். நிப்பாட்டாதானே கத்துனேன். ஆனா அவன் என் பேச்ச கேட்கவே இல்லை. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்க அமைதியா அந்த உடம்ப மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. எனக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. கார்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? நாங்க வழியில ஒரு பொண்ணு பார்த்தோம். யார் அந்த பொண்ணு? நீ ஷீனா தானே? என் ஆபீஸ்ல தானே நீ வேலை பார்க்குற. இந்த இடத்துல நீ என்ன பண்ற? ராகுல் சார், நான் சொல்றது கவனமா கேளுங்க சார். இங்க இருந்து முன்னாடி போனா உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் கார் தெரியும். அந்த வண்டிக்கு அப்புறம் ரத்த வெள்ளத்துல ஒரு லேடி இருப்பா. அவங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வருவாரு. என்ன ஆனாலும் சரி, நீங்க வண்டியை நிப்பாட்டாதீங்க. கவனமா கேளுங்க ப்ளீஸ். வண்டியை நிப்பாட்டாதீங்க. அப்ப இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஷீனாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. ஆமா சார், அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் போதும், அவங்க எங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரவுடிங்க வந்தாங்க. தன்னோட ஆட்கள் கூட ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருந்தான். தெரப்பேன்னு ஏதோ வித்தியாசமா சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து தப்பிச்சு எப்படியோ ஓடி வந்துட்டோம். சார், அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஆள், என்னன்னு தெரியல, என் தலை மேலேயே ஒருத்தன் அடிச்சான் சார். நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். சரி, ஷீனாவை தவிர்த்து அந்த ஆளும் லேடியும் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க? ஞாபகம் இருக்கா? ஆமா சார். குட். அவங்க ஸ்கெச்சஸை வரைய எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் இது தெரியுதா? சார், இது ஷீனாவோட விரல். ஒருவேளை அவங்க ஷீனாவையும் கொன்னுட்டாங்களா என்ன? கன்ஃபார்மா தெரியல. வெட்டப்பட்ட விரல் கிடைச்சது, பாடி இல்ல. ஒருவேளை அவங்க ஷீனாவை கடத்திட்டு போயிருக்கலாம். சார், அது அவங்களோட ஃபேமிலி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ராகுல யார் எதுக்காக அடிக்கணும்? எதுக்கு என் ராகுல அடிச்சாங்க? மம்மி, கொஞ்சம் அழாம சும்மா இருங்க. ராகுல் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள நாங்க சும்மா விட மாட்டோம். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்போம். சரி, அது இருக்கட்டும். ராகுல் கேம்பிங்க்கு போறான்ற விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது சார். அவன் சந்தோஷமா இருந்தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிருந்தான் சார். நான் தான் ராகுலோட அங்கிள்.
உங்களுக்கு அடிபட்டிருக்கு? ஆமாம் சார், நான் கீழே விழுந்துட்டேன் சார். நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு, கழுத்துல அப்புறம் முகத்துல. மருந்து எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? மருந்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் சார். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்களும் தான் ப்ளீஸ். இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போங்க. எதுக்காக அவனோட போட்டோ எடுத்த? இத பாரு, கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு சொன்னான். ஆனா காயங்கள் சொல்ற விஷயமே வேற. அவன் முகத்துல காயத்தை விட பயம்தான் அதிகமா தெரிஞ்சது. ஒன்று பண்ணுவோம். அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஷீனா முன்னாடியே எச்சரிச்சால, அவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜுமாதா மைல்ஸ்டோன் பொய்யான ஆக்சிடென்ட் பற்றி அபய் சொன்னால, எஸ் சார். அதோட டீட்டெயில்ஸ் எடுப்போம். சார், அபய் நாயனா கரெக்டாக தான் சொன்னாங்க. எங்கே அவங்க சொன்னாங்களோ ஜபடா மைன் ஸ்டோர், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மரத்தில் சில்வர் கலர் தெரிஞ்சுது. அந்த சில்வர் காரோடைய ஆக்சிடென்ட்டும் அங்கே தான் சார் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு சிட்டியில் எந்த ஒரு கராஜ்லையும் இந்த மாதிரியான சில்வர் கார் ரிப்பேருக்கு வரவே இல்லை சார். அதோட இந்த கார் ரிப்பேருக்காக கராஜுக்கும் போகவும் போகாது. ஏன்னா ராகுலியும் நைனாவும் கொலை பண்றதுக்கு பக்கா பிளான் போட்டிருந்தாங்களே. இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவாங்க? சார் சொல்லுதையா, ஷீனா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், அவ வீட்டுக்கு போயிருந்தோம். பூட்டு தொங்கி இருந்தது. நேற்று நைட்லேருந்து அவள் வீட்டில் வரலன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அண்ட் ராகுலோட கொலையும் நேற்று தான் நடந்தது. அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அது கடைசியாக ஷீனா ஒரு ஸ்கூட்டியில் தான் போனாலாம். ஆரஞ்சு கலரில் ஒரு ரெயின் கோட் போட்டிருந்தாலாம். நாம் சந்தேகப்பட்டது சரியா இருக்கலாம். இந்த கட் பண்ணப்பட்ட ஃபிங்கர் ஷீனாவு தான் இருக்கலாம். கொலைகாரன் அவளை கடத்திட்டு போயிருக்கலாம். ஒன்று பண்ணலாம், நைனா அபயோடைய ஸ்டேட்மெண்ட்டை திரும்பவும் கேட்கலாம். எங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா. பொண்ணா? யார் அந்த பொண்ணு? ஷீனா. அவ ராகுலோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறா. திடீர்னு அவ எங்கள் காருக்கு முன்னாடி வந்து நின்னா. உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஷீனாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் சார், அவங்க எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னும் சில ரவுடிஸ் வந்தாங்க. அதுல இருந்து ஒருத்தன் மற்றவங்க கிட்ட வித்தியாசமான பாஷையில் ஏதோ பேசிட்டு இருந்தான். தேரப்பேன்னு ஏதோ வித்தியாசமா சொன்னான். இந்த தெரப்பேங்கிறது இது என்னவா இருக்கும்? ஒன்று ஏதாச்சும் ஒரு ஆதிவாசியோட லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லைன்னா கோட் வேர்டு அவனுடைய ஆட்களுக்கு சொல்றதுக்காக. இது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அபிஜித். அதோட அந்த மைல்ஸ்டோன் பக்கத்தில் ஆம்பளையும் லேடியும் இருந்தாங்கல்ல, அவங்கள அப்புறம் ஷீனாவையும் எப்படியாவது நம்ம தேடியே ஆகணும். சார், இன்னும் நம்ம அந்த வுட் ஃபேக்டரிக்கு போகவே இல்லை. ஆனால் கொலகாரனோட ஷூஸில் அந்த டர்பன்டைன் ஆயில் அப்புறம் மர பீசஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கே போனால் ஏதாச்சும் தெரியலாம். அவங்க இருக்கிற இடம் அந்த ஃபேக்டரியாக கூட இருக்கலாம். அபிஜித், தெரப்பேன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை பற்றியும் அவங்க பாஷையை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சிட்டியில் எவ்வளவு வுட் ஃபேக்டரிஸ் இருக்கோ அதை பற்றியும், அது இல்லாமல் எதெல்லாம் மூடப்பட்டிருக்கோ அதையும் சேர்த்து பாருங்க. கண்டிப்பாக அங்கே ஏதாவது கிடைக்கும். சார், 10 உடன் ஃபேக்டரி சுத்திட்டு வந்தாச்சு. பசிக்குது சார், எனர்ஜிக்காக கொஞ்சம் வயிற்றுல போட்டுட்டு வந்துடலாம். எங்க கூட அதை பத்தி கேட்டுடலாம். ஹலோ பிரதர். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன உதவி வேணும்? நாங்கள் சிஐடிஸ். நாங்கள் ஒரு 2 பேரை தேடிட்டு இருக்கோம். அந்த 2 பேரும் வேற ஏதோ பாஷையில பேசுறாங்க. கேளுங்க. தெரப்பே. இந்த தெரப்பே எந்த பாஷை இது? இன்னொரு வாட்டி போட்டு காட்டுங்க. தெரப்பே. இங்க ஒரு லேடி பேசியிருக்கா, ஆனா அங்க ஒரு ஆம்பளை பேசியிருக்கா. கொஞ்சம் இத பாரு. இது இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? சார், இவன் பேரு புவன். போன வருஷம் இங்க சூப்பர்வைசரா வேலை பார்த்தான். அவனுக்கு எப்ப கோபம் வந்தாலும் இந்த பாஷையில தான் பேசுவான். இப்ப இவன் எங்க இருக்கான்? எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன்பா. ஒரு டீ கொடுப்பா. ஹலோ. இதோ பாரு, சிஐடி உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன? சீக்கிரமா அங்கிருந்து போயிடு. சரி, நான் போயிடுறேன்.
இருக்கிற ஃபேக்டரிக்குள்ள எதுக்கு போறோம்? மேல இருந்து ஆர்டர் வந்தாச்சு ரிங்கோ. இந்த பொண்ணை கொண்டு போட்டுடலாம். ஏய் பொண்ணே, கடைசியா உன் கடவுளை நல்லா வேண்டிக்க. கடவுளும் இவங்களோட கேட்டுட்டாரு. புக்கா புக்கா. ஜனங்க கிட்ட உதவி கேட்க நீ ரொம்ப தான் துடிக்கிறிய. இப்போ உதவி கேளுடா. சொல்ற, யாருக்காக இதெல்லாம் பண்ண? ஐயா, எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. அந்த பையனை கொல்றதுக்காக எனக்கு பணம் கொடுத்துருந்தாங்க, அதான் கொன்னுட்டேன் சார். எவன் பணம் கொடுத்தானோ அவன் முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. முகம் ஞாபகம் வரல? சிடி ஆஃபீஸ் கூட எல்லாம் வரும். என்ன ஏன் சார் அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? கண்ணோட காட்டுக்குள்ள வேட்டையாட போனியா? நானா? நான் என்னடா கீழே விழுந்த உடனே அடிபட்டுருச்சா? பொய் சொல்லாம சொல்லு. அது எந்த இடம்னு சொல்லு. அந்த இடத்துல விழுந்த உடனே டிசைனா காயம் ஏற்படுது. தலையில அடிபட்டிருக்கு, கன்னத்துல வீங்கி இருக்கு, அப்புறம் கழுத்துலயும். எங்க விழுந்த? ஞாபகம் இல்ல. சரி, ஞாபகம் வரட்டும். எங்க டாக்டர் சாலுங்கி அவரு உனக்கு ஞாபகப்படுத்துவாரு. பாஸ், இவன் விழுந்ததுனால இந்த காயங்கள் ஏற்படல. ஒரு பூச்சி கடிச்சதுனால இந்த மாதிரி காயங்கள் இவனுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுதான் அந்த பூச்சி. இத ரெப்டுசைடர்னு சொல்லுவோம். இப்போவும் நீ நம்பலன்னா என்கிட்ட சொல்லு. நான் வேணா உனக்கு டாக்ஸின் டெஸ்ட் எடுத்து காட்டுறேன். சொல்லு, டெஸ்ட் பண்ணிடலாமா? வேண்டாம் சார், எனக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடாதீங்க. நான் உங்களுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். நான் அந்த காட்டுக்குள்ள போயிருந்தேன். என் கையில கன்னு கூட இருந்தது. ஆனா நான் சத்தியமா ராகுல கொலை பண்ண போகல சார். அவனை நான் காப்பாத்துறதுக்காக தான் சார் போனேன். அதோட சார் நான் நிச்சயமா அவனை காப்பாத்திருப்பேன். ஆனா அந்த சிறுத்தை அங்க வந்துருச்சு சார். அந்த சிறுத்தைக்கு பயந்து நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஓடும்போது தான் நான் கீழே விழுந்துட்டேன் சார். அதுல தான் சார் அடிபட்டது. கீழே விழுந்ததுனால அடிபட்டது. சரி ஷீனா, உங்க உயிருக்கும் ஆபத்து இருந்துச்சு. ராகுலோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு எதுக்காக அவங்களுக்கு சொல்லல? உனக்கும் உதவி கிடைச்சிருக்கும்ல. நட்ட நடுவுல காட்டுக்குள்ள போயிட்டு ராகுலை காப்பாத்துறதுக்கு என்ன அவசியம் உங்களுக்கு? நட்ட நடுவுல காட்டுக்குள்ள போயிட்டு ராகுலை காப்பாத்துறதுக்கு என்ன அவசியம் உங்களுக்கு? சார், ராகுல் ஒரு தடவை என் அப்பாவோட உயிரை காப்பாத்திருந்தான். எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்பட்டது. அவர் ஒரு கேள்வி கூட கேட்காம அந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டாரு. ராகுலோட உயிரை காப்பாத்த என் உயிர் அங்க போயிருந்தாலும் நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன். உதவியை பத்தி சொல்லணும்னா நான் உதவி கேட்டிருந்தேன். எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதனால இந்த விஷயத்த ராகுலோட அங்கிள் பிரசாத் அங்கிள்கிட்ட சொன்னேன். ஆமா சார், எப்போ இவ என்கிட்ட சொன்னாலோ அப்போ ராகுலை நான் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டேன். சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். ராகுலை கொல்ல போனது யாருன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது சார். அதனால தான் நான் ராகுலை காப்பாத்துறதுக்கு காட்டுக்குள்ளேயே போனேன். அது இருக்கட்டும், ராகுலை கொலை பண்ண போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார், நான் ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புனேன். அப்போ ஆஃபீஸோட பார்க்கிங் லாட்ல சில பேர் பேசுறத கேட்டேன். எனக்கு தெளிவா அந்த சத்தம் கேட்கல. ஆனா ராகுல் சாரை காட்டுல கொல்ல போறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் எனக்கு கிட்ட போய் பார்க்க தைரியமும் இல்லை. ஏன்னா என்ன அங்க பார்த்திருந்தா கண்டிப்பா அவங்க கொண்டு இருப்பாங்க. பார்க்கிங் லாட்
பார்க்கிங் லாட் ஆஃபீஸோட கேம்பஸ்லேயே இருக்கா? ஆமா சார். நாம் ஒரு வேலை செய்யலாம். அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கலாம். 2 பெரிய நிழல் தான் தெரியுது. வேணும்னு இப்படி நின்று பேசுறாங்க. அதாவது கேமராக்கு தெரியக்கூடாதுன்னு. யார் அவன்? ஒருத்த மூக்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான். சார் இது வந்து சந்தேகமே இல்லை, இவன் தான் அது. எல்லாரையும் கூப்பிடு. ராகுலுடைய கொலை உங்கள யாரோ தான் செஞ்சிருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க எல்லாருக்குமே எதிரா சரியான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு. சார் நீங்க என்ன எப்படி சந்தேகப்படுறீங்க? நான் ராகுல் சாரை காப்பாத்த தான் போனேன். ஆனா காப்பாற்ற முடியலையே. சார் ராகுல் எங்களோட ஃப்ரெண்டு. நாங்க ஏன் அவனை கொலை பண்ணணும்? நாங்க எங்க உயிரை பணைய வச்சு அவனை காப்பாத்த பார்த்தோம். நாங்களே செத்து போயிருப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவுல விரோதத்தை கொண்டு வரலாம் இல்லையா? என்ன என்னை பத்தி ஏன் சார் இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க? ராகுல் என்னோட மருமகன் தானே சார். ராகுல் உன்னோட மருமகன் எங்களுக்கு தெரியும். அவனை துப்பாக்கியால சுட்டதும் நீதான், புரியுதா? அதனாலதான் உன்னையும் சந்தேகப்படாம எங்களால இருக்க முடியல. வன்ஷிகா அண்ட் சமீர் சார், ஒரு விஷயம் சொல்லுங்க. அபய், நைனா, ராகுல் 3 பேர் காரை நோக்கி ஓட்டினப்போ நீங்க காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க ஏன் அந்த கார் பக்கம் போகல? சார் அது நாங்க பயந்து போயிருந்தோம் சார். எங்க முடியுதோ அந்த பக்கம் ஓடிட்டோம் சார். சார் புத்திசாலி தான். ராகுல் சாக போறான்னு உனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தது. சார் சார் இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது சார். அப்புறம் நீங்க 2 பேரும் ரிங்கு அண்ட் புவன், இவங்க 2 பேருக்கும் பாவம் எதுவுமே தெரியாது. ராகுல சாகடிக்க சொன்னது யாருன்னு தெரியாது. யார் அந்த பாடி மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்த சொன்னது யாருன்னு தெரியாது. கில்லாடி தான் 2 பேரும். ஆனா நாங்க நல்லவங்க கிடையாது. நாங்க சொல்ற புவன் அண்ட் ரிங்கு யாரு சொல்லி ராகுல கொண்டது நாங்க சொல்றோம். என்ன அபய்? என்ன? நான் ஒன்றும் பண்ணல சார். நீ அடிக்கடி மூக்க சொறிவு இல்லை? இதோ இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருப்பிய. அந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய லெக்சர் விட்டு அப்படியே உன் ஃப்ரெண்டுக்கு ஆஃபீஸ் பார்க்கிங் லாட்ல நிறைய புரிய வச்சு. ஆமா, நான் தான் பார்க்கிங் லாட்ல இருந்தேன். நான் ராகுலை தண்டிக்க நினைச்சேன், அவன் செஞ்ச அந்த துரோகத்துக்காக. ராகுல் நல்ல பையனா இருந்தானே, உனக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்தா. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? அவனை நீ கொலை பண்ணிருக்க? அவன் நல்லவன் தான், அது கூட நல்ல பிசினஸ் மேன் வேற. எனக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தான் என் பிசினஸ்க்காக. என்னால திருப்பி கொடுக்க முடியல. நான் போய் அவன் கிட்ட கெஞ்சினேன். ஆனா என் சிச்சுவேஷனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவன் என் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டான். என்னோட கம்பெனிலேயே நான் மேனேஜரை வேலை பார்க்கிறேன். எந்த கம்பெனிக்கு ஓனரா இருந்தனோ அதே கம்பெனில வேலைக்காரனா இருக்கேன். என்னால இதை தாங்கிக்க முடியல. அதோட என் கம்பெனில அவன் ஓனரா வந்து போறத என்னால பார்க்க முடியல. அவன் சாக்குறதுல நியாயம் இருக்கு, அதனாலதான் கொன்ன. காட்டுக்குள்ள போற பிளான் யாரோடது? அந்த ஃபுல் பிளான் என்னோடது தான். காட்டுல டென்ட்டையும் நான் தான் கட்டி வச்சிருந்தேன். அண்ட் எனக்கும் அடிபடுற மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் என் மேலே சந்தேகம் வராது. அதோட நயனாவும் இவனும் எல்லாருக்கும் ஒரு பொய் கதையை சொன்னாங்க. பழி வாங்குற எண்ணத்துல உன்னோட நண்பனை நீயே கொலை பண்ணிருக்க. ஒரு நல்ல நண்பனை உனக்கு அவ 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கான். அதையும் அவன் திரும்ப கேட்கல. அவன் கம்பெனியே உனக்கு வேலையும் கொடுத்துருக்கான். ஆனா நீ பச்சை துரோகத்தை அவனுக்கு பண்ணிருக்க. அவனை கொலையே பண்ணிட்டியே. ஓ, ஜெயிலுக்கு போய் கழித்தின்னு தூக்கு தண்டனைக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம்.